எல்லாருக்கும் குட் மார்னிங். மார்னிங் 1:30க்கே நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு கோலம் போட்டுட்டு சீக்கிரம் பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட ரெடி பண்ணிட்டேன். சீக்கிரமாக கோலம் போடணுன்னு சிம்பிளாக போட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் நான் வைக்கிற ஃபஸ்ட்டு பொங்கல். அம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல நான் ஒவ்வொன்றும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அடுப்புக்கு பொட்டு வச்சோம். அதுக்கப்புறம் கரும்பு வச்சுட்டு அப்புறம் பொங்கல் பானைக்கு பொட்டு வச்சுட்டு சாமியை கும்பிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போவுமே அம்மா வீட்டில் தான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். நான் கோலம் போடுவேன், அம்மா பொங்கல் வச்சுருவாங்க. இங்கே நானே கோலம் போட்டு நானே பொங்கல் வைக்கிறது பெரிய டாஸ்க்காக இருக்குது. பார்ப்போம் எப்படி பண்ணுறேன்னு. பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே பொங்கல் வச்சிடலான்னு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். சீக்கிரமாக அடுப்பு மூட்டி பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் பொங்கல் வைக்கிறங்காட்டிக்கு மனசுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. நல்லபடியாக பொங்கல் வரணும், கிழக்கு பார்த்து பொங்கி வரணும். 5:30க்குள்ளே பொங்கல் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் 7:45க்கு சாமி கும்பிட்டுறலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் பாப்பா தம்பி எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆவாங்க. ஏன்னா 5:30க்கே கும்பிட்டா அது நானும் அம்மா மட்டும்தான் கும்பிட்ற மாதிரி இருக்கும். பொங்கல் பொங்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொங்கலோ பொங்கல் கிழக்கு பார்த்து பொங்கிடுச்சு. அப்பாடா ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா எந்த பக்கம் சேர்ந்து பொங்குவோன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. கிழக்கு பார்த்து பொங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, அரிசி எடுத்து மூணு கல்லுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணி எடுத்து 3 கல்லுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு அப்புறம் தான் அரிசி போடணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு அப்புறம் அரிசி ஃபுல்லாக போட்டுட்டேன். பொங்கல் ரெடி ஆனதும் சாமி கும்பிட்டுறலான்னு தட்டு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவம் அவங்களே எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். நான் குழந்தைகளை வச்சுட்டு பொங்கல் வைக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும் சரி வச்சே ஆகணும், ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம், நல்லபடியாக வச்சிடலான்ட்டு நான் முடிவு பண்ணி வைக்க எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுது. கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் இந்தளவுக்கு என்னை கொண்டு வந்ததுக்கு. பொங்கல் வைக்க இந்த முடி வேறு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. போடுறா கொண்டையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிலேபி கொண்டை போட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். 7 o'clock தம்பி பாப்பாவை எழுப்பி விட்டுட்டு குளிக்க வச்சு ரெடி ஆகிட்டாங்க. 7:30க்கெல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. அப்புறம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். விளக்கு பற்ற வச்சுட்டு சாமி கும்பிடலான்னு மதர்-இன்-லா ஃபாதர்-இன்-லா ரெண்டுத்தையும் கூப்பிட்டு சாமி கும்பிட ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் ரெடி ஆகிட்டேன். எங்கள் மாமனார் தான் சூரிய பகவானுக்கு ஆரத்தியெல்லாம் காமிச்சு எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட பூஜையெல்லாம் பண்ணார். சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். போகிற வழியில் நாங்கள் கோலம் போட்டு இப்போ வச்சுருந்த பிள்ளையார் எல்லாத்தையும் ஆற்றுல கரைச்சிட்டு போயிடலான்ட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு காரில் கிளம்பிட்டோம். என்னோடய பிரதர்-இன்-லா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் அந்தியூர் டு கோபி போகிற வழியில் அத்தானின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அதில் சுற்றியும் வயல்வெளி மட்டும்தான் இருக்கும். எந்த பில்டிங் எதுவுமே இருக்காது. சென்டரில் ரோடு, 2 பக்கமும் வயல்வெளிகளாக இருக்கும். நீங்கள் இந்த பிளேஸ் ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள். கோபியிலேருந்து அந்தியூர் போகிற வழியில் அத்தானின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அப்படியே பச்சை போர்வையை போற்றி விட்ட மாதிரி அவ்வளவு அழகாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் யோசிப்போம்ல இயற்கை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அந்த மாதிரி நீங்கள் இயற்கையை ரசிக்கிறதுனா ஒரு நாள் கோபி வந்துட்டு போங்க. கோலத்தில் வச்ச பிள்ளையார் கரைக்க நாங்கள் ஆற்றுக்கு வந்துட்டோம். பவானி ஆற்றுக்கு தான் வந்திருக்கிறோம். அங்கேயும் நல்லா இருந்துச்சு. தண்ணி ஓரளவுக்கு நிறையா போயிட்டு இருந்தது. பிள்ளையாரெல்லாம் கரைச்சிடலான்ட்டு நான் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அங்கே நிறைய பேர் குளிச்சுட்டு வண்டியெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. அதனால் தள்ளி நாங்கள் இந்த பக்கம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ நான் ஆற்றுல கரைக்க போகிற பிள்ளையாரை. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. போயிட்டு வாங்க பிள்ளையாரப்பா, பாய். ஆற்றுல கரைச்சிட்டு வெளியே வரும்போதே 1:30 ஆகிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிடலான்னு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு அப்புறம் கோயிலுக்கு போனோம். கோபியில் பச்சைமலை முருகன் டெம்பிளுக்கு தான் போயிருந்தோம். நாங்கள் போகும்போதே நட சாத்திட்டாங்க. 4 o'clock தான் ஓப்பன் பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு குழந்தைங்கள ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஒரு மயில் வந்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருந்துச்சு. அது நான் அதுதான் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் மயில் பார்க்குறேன். அது எதுவுமே பண்ணல, கம்முன்னு நின்றுட்டு இருந்தது. ஏதாவது சாப்பிட கேட்டிருக்கும் போல். நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை. சும்மா நின்று ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எந்த பயமும் இல்லை, அதுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை. அது சாஃப்டாக கேஷுவலாக நின்றுட்டு இருந்துச்சு. தொடலான்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எங்கே கொத்திருமோன்னு ஒரு மாதிரி பயம் இருந்தது.
அப்புறம் அங்கே மாடு கட்டி வச்சுருந்தாங்க, அதையும் பார்த்துட்டு குழந்தைங்க ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு அப்புறம் ரிட்டன் வரும்போது அங்கே மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க வண்டியில். அந்த ரேஸ் விடுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க போல். நாங்கள் போகும்போது ரேஸ் முடிஞ்சிச்சு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அப்புறம் நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்.